ஒரு இன்ப அதிர்ச்சி. நாளைக்கு என் பையனுக்கு ஃபீஸ் கட்டணுமே நினைச்சவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. நாளைக்கு நம்ம விடிஞ்சா நம்ம வீட்டில் சமைக்கணுமே, கேஸ் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. அது மற்றவங்களுக்குலாம் துன்ப அதிர்ச்சியாக இருக்கலாம். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி துன்ப அதிர்ச்சியாக இருந்தால் நீங்கள் திரும்பவும் என்ன பண்ணீங்கன்னா, அரசாங்கத்துக்கு அந்த பணத்தை கஜானாவுக்கு, அரசு கஜானாவுக்கு அனுப்பிடுங்க. நல்ல விதமாக அது பயன்படும். ஏதாவது ஒரு நல்ல விடயங்களுக்கு அது பயன்படுத்தும். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இதில் எப்போவுமே ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா, அந்த நிகழ்வுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வலிகளையும் வருத்தங்களையும் மட்டும் பேசிக்கிட்டு இருந்து எதுவுமே இங்கே சாத்தியக்கூறாகிறது. அந்த நிகழ்வினால் யாரெல்லாம் பயனடைஞ்சிருக்காங்க, அந்த பயனடைந்தவர்கள் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நான் 5000 ரூபாய் எனக்கு இன்னைக்கு வரும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவுடைய அழுகுரல், அது உங்களுக்கு கேட்கலையா? எனக்கு இன்னைக்கு தந்த கடவுளும் சாமியுமாக இருக்கக்கூடிய ஐயா முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றின்னு சொன்னது உங்களுக்கு கேட்கலையா? உடனே